வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆஸ்துமா பற்றி தான். நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது. ஆனால் பல பேருக்கு இதை பற்றி சரியான புரிதல் இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் ஆஸ்துமானா என்ன, அது ஏன் வருது, அறிகுறிகள் எப்படி இருக்கும், குணமாகுமா ஆகாதா, ஆஸ்துமாவை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஸ்துமானா என்னென்னா, மூச்சு குழாய்களில் வீக்கமோ சுருக்கமோ ஏற்படுறதுனால மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது தான் இந்த ஆஸ்துமா. நம்ம மூச்சு குழாய்கள் சாதாரணமாக சுத்தமாக இருக்கும். ஆனால் ஆஸ்துமா வந்துச்சுன்னா மூச்சு குழாய்கள் ஒட்டிக்கும், வீக்கம் வரும், காற்று போக முடியாத அளவுக்கு இடம் குறைஞ்சிரும். அதனால் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். ஆஸ்துமாவோட அறிகுறிகள்லாம் என்னென்னா, மூச்சு விடும்போது வீசிங் சவுண்டு வரும், அதாவது விசில் மாதிரியான சவுண்டு வரும். நைட் டைமில் அதிகமாக இருமல் இருக்கும். மார்பு பகுதிகளில் இறுக்கமாக இருக்கிறதும் ஆஸ்துமாவோட அறிகுறிகள் தான். அப்புறம் ஓடினாலோ இல்லை படிக்கட்டில் ஏறினாலோ மூச்சு திணறல் இருக்கும். தூசி இல்லைன்னா புகைப்பட்ட உடனே மூச்சு விட சிரமம் ஏற்படுறதுலாம் இந்த ஆஸ்துமாவோட அறிகுறிகள் தான். இந்த ஆஸ்துமா வர பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்னா, தூசி இல்லைன்னா புகை போன்ற காற்று மாசடைந்த இடத்துல வசிக்கிறதுனால வரலாம். புகைப்பிடிக்கிறதுனாலையும் புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் வரலாம். குளிர்ந்த காற்று அப்படி இல்லைன்னா சென்ட்டுன்னு சொல்லப்படுற வாசனை திரவியங்களை சுவாசிக்கிறதுனாலையும் வரலாம். மன அழுத்தம் இருக்கிறதுனாலையும், நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறதுனாலையும், அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருக்கிறதுனாலையும் நமக்கு ஆஸ்துமா வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமாவை முழுமையாக கவனப்படுத்தவே முடியாது. ஆனால் சரியான சிகிச்சை பண்ணி நம்மளால் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். இந்த ஆஸ்துமாவுக்கு பிராங்கோடைலாட்டர்னு சொல்லப்படுற நுரையீரல் சுருக்கத்தை விரிவடைய வைக்கிற இன்ஹேலர் மருந்து தான் பரிந்துரைக்கப்படுது. நிறைய பேர் இந்த இன்ஹேலர் பயன்படுத்தினா அதுக்கு அடிக்ட் ஆயிருமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான கருத்து. உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி பயன்படுத்தினா அது நுரையீரலுக்குள்ளே போயிட்டு உங்கள் மூச்சு திணறலிருந்து விடுவிக்குமே தவிர இன்ஹேலர் உங்களை எப்போவும் அடிக்ட் ஆக்காது. ஆஸ்துமா வந்தால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தூசி மற்றும் புகை நிறைந்த இடங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குளிர்ந்த உணவுகளை எடுத்துக்கிறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். லேசான உடற்பயிற்சி செய்யுங்க. வீட்டையும் உங்களை சுற்றி உள்ள இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. புகைப்பிடிக்கிறத தயவுசெய்து நிறுத்த ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.